ஐயோ என் பொண்ணு போச்சு. இலங்கையில் மருத்துவமனையில் இளையராஜா உடைஞ்சு போயிட்டாரு. கதறி அழுத வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோயின் பாதிப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமாகியிருக்காங்க. அவரது வயது 47. இசைஞானியின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணியின் திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் இசையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குடும்பம் முழுவதுமே இசைத்துறைக்கு சினிமா துறைக்கும் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே பல ஆண்டுகளாக வழங்கி வரும் நிலையில் புற்றுநோயின் பாதிப்பால் பவதாரணி உயிரிழந்திருக்காங்க என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு விரைந்த இளையராஜாவின் வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்கள் வேதனையில் ஆழ்த்தியுள்ளாங்க. இளையராஜாவின் அன்பு மகளான பவதாரணி அப்பா மற்றும் சகோதரர்களைப் போல பாடல்கள் பாடுவது இசையமைப்பது என ரத்தத்திலே ஊறிய இசை ரசிகர்களுக்கு விருந்தாக்கி வந்தாங்க. ஆனால் திடீரென கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கியது. அதற்கான அடிக்கடி பல்வேறு சிகிச்சைகளை எடுத்து வந்தாங்க பவதாரணி அவங்க. ஆனால் கடைசி வரை எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. கடைசியாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டால் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து வெளிவந்து விடலாம் என்கிற நம்பிக்கையுடன் இலங்கைக்கு சென்று கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்தாங்க பவதாரணி. ஆனால் அந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் நேற்று அவரது இசை உயிர் பிரிந்து சென்று விட்டது என்று இணையதளத்தில் வெளியாகி வந்தது. மகள் பவதாரணி மறைந்த செய்தியை கேட்டதுமே இலங்கையில் உள்ள மருத்துவமனைக்கு இளையராஜா சென்ற காட்சிகள் தற்போது இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது. மருத்துவமனைக்கு தனது உதவியாளருடன் சென்ற இளையராஜா உயிரிழந்த தனது மகளை பார்த்து உடைந்து போய்விட்டார். கதறி அழுது தன்னுடைய மகளை காண போன வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இளையராஜாவும் அவரது மனைவியும் மகளை பறிகொடுத்த சோகத்தில் கண்ணீர் விட்டு அழுது வருகின்றாங்க. சகோதரிகளான கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா சகோதரியின் மறைவு வேதனையால் மனமுடைந்து போயிருக்காங்க. இலங்கையிலிருந்து சென்னைக்கு இன்று பவதாரணி உடல் இறுதிச் சடங்கிற்காக கொண்டு வரப்படுகிறது. இன்று மாலை பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அவங்களுடைய உடல் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள். தொடர்ந்து இளையராஜா அவங்களுடைய குடும்பத்திற்கு நிறைய பிரபலங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில ரஜினி, கமல் போன்ற திரைப்பிரபலங்கள் எல்லாமே யுவன் சங்கர் ராஜா அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராரு நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள். இந்த நிலையில இவருடைய தன்னுடைய மகளை காண்பதற்காக இலங்கையில் உள்ள மருத்துவமனைக்கு இளையராஜா தன்னுடைய மகளை ஐயோ என்னுடைய மகள் போச்சே என்று கதறி அழுத வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது. தொடர்ந்து இளையராஜா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க நிறைய திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.